ஹாய், இன்னைக்கு பலாப்பழத்தை வச்சு அல்வா செய்ய போகிறோம். பலாப்பழத்தை க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இரும்பு கடாயில் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பலாப்பழத்தை சேர்த்து கிண்டிக்கலாம். கைவிடாமல் கிண்டணும். இப்போது ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். இப்போது கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து கிண்டிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூனை நெய் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இந்த பழம் ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு, அதனால் 3 ஸ்பூன் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாவு நல்லா திரண்டு வந்த உடனே முந்திரி திராட்சை சேர்த்து கிண்டிக்கலாம். அவ்வளோதான், சுவையான பலாப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.